வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பொருளாதார சீர்திருத்தவாதியும் முன்னாள் பாரத பிரதமருமான மன்மோகன் சிங் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். மன்மோகன் சிங் இவர் பிறந்திருக்கிறது 26/9/1932 மதியம் 2 மணி அளவில் பிறந்திருக்காரு. பிறந்த ஊர் ஜீலம், பஞ்சாப். ஐனம்சா கேபி. ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவர் பிறந்தபோது புதன் மகாதசை இருப்பு 13 வருடங்கள் 10 மாதங்கள் 4 நாட்கள். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகைகளை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம். பாக்கியாதிபதியான சூரியன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்காரு. தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதியான சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்காரு. 4, 11, 12 ஆகிய பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகின்ற செவ்வாய் சந்திரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சொந்த சப்லையும் இருக்காரு. 7, 9 பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகின்ற புதன் சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்காரு. லக்னாதிபதியாகி 3வது பாவத்துக்கும் அதிபதியான குரு ராகுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சொந்த சப்லையும் இருக்காரு. 5, 6, 10 ஆகிய பாவங்களுக்கு ஆதிபத்தியம் செலுத்துகின்ற சுக்கிரன் சனியுடைய மண்டல பிரிவிலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்காரு. 2வது பாவத்தை ஆளக்கூடிய சனி சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்காரு. சாயா கிரகங்களான ராகு, கேது குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்காங்க. ஜாதகர் சிறந்த கல்வியாளர். ஜாதகர் 1991ஆம் ஆண்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பொருளாதார சீர்திருத்தம் செய்தார். இதன் வாயிலாக உலக புகழ் பெற்றார். தசாநாதன் செவ்வாய் 4வது பாவத்துக்கும் 11வது பாவத்துக்கும் அதிபதியாகி 4, 7, 11, 12 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதன் குரு லக்னாதிபதியாகி 2வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 4, 7, 11 ஆகிய பாவங்கள் தசாபுக்திகளில் இணைந்து செயல்படுவதை காண முடியும். ஜாதகர் 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஜெயித்து பிரதம மந்திரியானார். ராகு மகா தசையில் சனி புத்தியில். தசாநாதன் ராகுவை கவனிப்போம். ராகு 2வது பாவமான கும்பராசியில் 23 டிகிரி 06 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்காரு. குரு லக்னாதிபதியாகி 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி 8வது பாவத்தில் இருக்காரு. ராகு 2, 3, 8 ஆகிய பாவங்களோட லக்னத்தையும் குறிக்காட்டுறாரு. ராகு சப்லாட் வாயிலாக 2வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. கேபி நட்சத்திர குறிகாட்டிகளில் ராகு 2, 3, 8 ஆகிய பாவங்களை நட்சத்திரம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. நட்சத்திர குறிகாட்டி மண்டல குறிகாட்டி ஏறத்தாழ ஒரே வீடுகளை குறிக்காட்டுது. சனி புத்தியில் இவர் பாரத பிரதமர் ஆகிறாரு. இவருடைய ஜாதகத்தில் புத்திநாதனாக வரக்கூடிய சனி கேபி நட்சத்திர குறிகாட்டி வாயிலாக 9வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. சனி மகர ராசியில் 05 டிகிரி 14 நிமிடங்கள் சூரியனுடைய நட்சத்திர பிரிவுலையும் புதனுடைய சப்லையும் இருக்காரு. சூரியன் 9வது பாவத்தில் இருக்காரு. புத்திநாதனாக வரக்கூடிய சனி நட்சத்திரம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் 9வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் அதிர்ஷ்டத்திற்கு ஒரு நல்ல பாவம் தான். இருந்தாலும் பதவி பெறணும்னா 2, 6, 10 பாவங்கள் பலமாக வேலை செய்யணும். முக்கியமாக 10வது பாவம் வேலை செய்யணும். மண்டலம் வாயிலாக சனி குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பார்ப்போம். சனி லக்ன பாவத்தில் மகர ராசியில் வக்ரகத்தில் 05 டிகிரி 14 நிமிடங்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்காரு. சுக்கிரன் 5, 6, 10 பாவங்களுக்கு அதிபதியாகி 8வது பாவத்தில் இருக்காரு. சனி மண்டலம் வாயிலாக 5, 6, 8, 10 ஆகிய பாவங்களையும் சப்லாடு வாயிலாக 2வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 2, 6, 10 ஆகிய பாவங்கள் மண்டலம் வாயிலாக சனிக்கு கிடைக்கப்பெறுவதை காண முடியும். நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர குறிகாட்டிகள் விம்சோத்ரி தசையில் 50% ஒத்துப்போவதே கிடையாது. ஒரு ஜாதகருடைய எதிர்கால பலனை நம்ம கணித்து சொல்லணும்னா விம்சோத்ரி தசையின் அடிப்படையில் தான் கணித்து சொல்ல முடியும். அதிவேகமாக நகரக்கூடிய சந்திரனை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தசா புத்திகள்
கணக்கீடு செய்யப்படுது. ஒரு ஜாதகருடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லுகின்ற போது கிரக குறிகாட்டிகள் சரியாக அமைய வேண்டியது அவசியம். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.